بسم الله الرحمن الرحيم. நம்முடைய மூளையில் பதிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம், அது என்னன்னு தெரியுமா? பணம் சம்பாதிப்பதில் தான் வெற்றி, சொத்துக்களை வைத்திருப்பதில் தான் வெற்றி, வியாபாரத்தில் தான் வெற்றி, பிரபலம் அடைவதில் தான் வெற்றி, அதிகாரத்தில் இருப்பது தான் வெற்றி. இதுதான் நம் புரிதல். எவ்வளவு செல்வம் உள்ளதோ அவ்வளவு வெற்றி, எவ்வளவு பிரபலமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு வெற்றி, எவ்வளவு பாப்புலராக இருக்கிறீர்களோ அவ்வளவு வெற்றி, அதிகாரத்தை கைப்பற்றினால் வெற்றி, வியாபாரத்தில் முன்னேறினால் வெற்றி, நிறைய சொத்துக்களை சேர்த்துவிட்டால் வெற்றி. இதுதான் நம்முடைய பிரச்சனை. எதை வெற்றி என்று கருதுகிறீர்களோ அதற்காகத்தான் உழைப்பீர்கள், அதற்காகத்தான் பாடுபடுவீர்கள், அதை அடையத்தான் கடினமாக உழைப்பீர்கள், அதை அடைய காலையும் மாலையும் நேரத்தை செலவு செய்வீர்கள். இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். வெற்றி என்பது பணம் சம்பாதிப்பதில் இல்லை, வெற்றி என்பது பிரபலம் அடைவதில் இல்லை, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லை. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மாறாக வெற்றி என்பது ஈமான் ஆகும், நல்ல செயலாகும், உண்மையை உரக்கச் சொல்வதாகும், சபுர் செய்வதாகும். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த பார்வை இருக்கின்றதே, இந்த ஆட்டிடியூட் இருக்கின்றதே, இந்த மனநிலை இருக்கின்றதே, இதுதான் மனித குலத்தில் புரட்சியை ஏற்படுத்தும். உங்கள் இலக்கு என்ன? செல்வங்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கும் என்றால் காரூன் வெற்றி அடைந்து விட்டான். அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் வெற்றியை தீர்மானிக்கும் என்றால் ஃபிரௌனும் நம்ரூத்தும் வெற்றி அடைந்து விட்டார்கள். இது வெற்றி அல்ல. மனிதன் காரூனின் செல்வத்தை அடைந்தாலும் அதிகாரம் வந்தவுடன் நம்ரூத் மற்றும் ஃபிரௌனை போல் இருந்தால் அவன் அழிவான், இழிவடைவான், விளங்கவே மாட்டான். அபூதர் கிஃபாரி வெற்றி அடைந்து விட்டார். அவரிடம் எதுவுமே இல்லை, குடிசை கூட இல்லை, எந்த வீடும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாவின் அடியார்களில் சிலர் உள்ளனர், ஏதாவது கூட்டத்துக்கு செல்ல நினைத்தால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும். திருமணம் செய்வதற்கு வந்தால் யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு கோரிக்கையை வைத்தால் அவர்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆனால் அல்லாவிடத்தில் அவர்களின் அந்தஸ்தானது, அவர்கள் தவறுதலாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். இதுதான் வித்தியாசம். இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வது மிகவும் சுலபம், இதற்கு சுபஹான் அல்லாஹ் சொல்வது சுலபம். ஆனால் இதன் அடிப்படையில் உங்கள் மனநிலையை மாற்றுவது மிகவும் கடினம். இதனால்தான் நாம் வாழும் பகுதி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். பெரிய மாளிகை, அதை பார்த்தவுடன் ஒரு விதமான ஆசை பிறக்கும். 20 அடி நீளம் கொண்ட ஒரு கார் ஒருவேளை உங்களை கடந்து சென்றால் ஒரு நிமிடம் நமக்கு ஒரு எண்ணம் பிறக்கும். ஒரு எண்ணம் தோன்றும், இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், வெற்றி அடைந்தார்கள். ஆனால் யாருக்கு தெரியும், இது துரதிர்ஷ்டமாக இருக்கலாம், இது தோல்வியாக கூட இருக்கலாம். இதை நம் மூளையில் பதிய வைத்தால் எது வெற்றி என்று புரியும். குர்ஆனில் நீங்கள் பாருங்கள், உலாயிக்க உமல் முஸ்லிகூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள். இன்று தொழுகையிலும் அந்த வசனம் ஓதப்பட்டது. ஈமான் கொண்டவர்களே, ருக்கு செய்யுங்கள், சஜ்தா செய்யுங்கள், உங்கள் ரப்பிற்கு அடிபணியுங்கள், மேலும் நீங்கள் வெற்றி அடைய நல்ல செயல்களை செய்யுங்கள். இதுதான் வெற்றி, இதுதான் மிகப்பெரிய படிப்பினை. ஒருவேளை இது நம் உள்ளத்தில் இருந்தால், புகுந்துவிட்டால் வாழ்க்கை மாறிவிடும், நம் இலக்கும் மாறிவிடும், நாம் உழைப்பு போடும் இடம் மாறிவிடும், நம் வேல்யூ ஸ்ட்ரக்சர் மாறிவிடும். இதுதான் முக்கியம் என்று உள்ளவர்களுக்கு நாளை பயனற்றதாக தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்னுடைய உதாரணம் பயணம் செய்பவன் போல் ஆகும். அவன் சிறிது நேரம் அந்த மரத்திற்கு கீழ் உட்காருவான் ஓய்வெடுப்பதற்காக. பிறகு அவன் சென்று விடுவான். அவனுக்கும் மரத்திற்கும் சம்பந்தம் இல்லை. அது அவன் வீடும் இல்லை, இலக்கும் இல்லை. அதுபோல்தான் இந்த உலகமும் என் வீடும் இல்லை. நாம் கூறுகிறோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் பயணிகள், அல்லாவிடம் இருந்து வந்தோம், அல்லாவிடமே திரும்பிச் செல்வோம்.
உலகத்தில் அஜ்னபியாக இருங்கள் அல்லது ஒரு பயணியாக இருங்கள். இந்த ஆயத்தை நாம் உள்வாங்க வேண்டும். வல்லஸ்ர் இன்னல் இன்சான லாஃபி குசர் இல்லல்லதீன ஆமனு ஆமிலு சாலிஹாத்தி வத்தவ்வா சோபில் ஹக்கே வத்தவ்வா சோபிஸ் சப்ரு. இதுதான் விஷயம். சஹாபாக்கள் ஏன் ஒருவருக்கொருவர் நினைவு கூர்ந்து கொண்டார்கள்? ஒருவேளை பனி பெய்ந்து கொண்டிருக்கும் போது வெளியே சென்றால் உங்கள் துணியிலும் பனி ஒட்டிக்கொள்ளும். அந்த பனியை உங்கள் துணியில் இருந்து தட்டி விடுவீர்கள். ஈமான் கொண்ட நாம் இந்த உலகில் இருக்கும்போது தடுமாற்றங்கள் வரும், பனி ஒட்டி இருக்கும். அதை தட்டி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதை செய்வதற்கான சிறந்த வழி ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், இது அல்ல வெற்றி. இந்த கவர்ச்சியான உலகம் இருக்கின்றதே, இது உங்களை மூழ்கடிக்கின்றது. இக்பாலுடைய கவிதை ஞாபகம் வருகிறது. இந்த உலகத்தில் மூழ்குவது காஃபிர்களின் அடையாளமாகும். ஆனால் உலகத்தையே மூழ்கடிப்பது மூமினின் அடையாளமாகும். இதில் மூழ்கி விடாதீர்கள், முட்டாளாகி விடாதீர்கள், தொலைந்து போய் விடாதீர்கள். உலகத்தின் மோகம் உங்களை ஆட்கொள்ள வேண்டாம். உங்கள் இதயங்களை கைப்பற்ற வேண்டாம். உங்களுக்கு நீங்களே நினைவூட்டிக் கொள்ளுங்கள். வல்லஸ்ர் இன்னல் இன்சான லாஃபி குசர் இல்லல்லதீன ஆமனு ஆமிலு சாலிஹாத்தி வதவ்வா சோபில் ஹக்கே வதவ்வா சோபிஸ் சப்ரு. திரும்பவும் ஞாபகப்படுத்துங்கள், நினைவூட்டிக் கொள்ளுங்கள். வெற்றி என்பது செல்வம் இல்லை. செல்வம் மூலம் வெற்றி கிடைக்காது. அதிகாரத்தில் இருப்பது வெற்றி இல்லை. வெற்றி என்பது பிரபலமாக இருப்பதும் இல்லை. சொத்துக்கள் வைத்திருப்பது வெற்றி இல்லை. ஈமான் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும். நல்ல செயல்களை செய்வதின் மூலமாகத்தான் வெற்றி கிடைக்கும். வெற்றி என்பது உண்மையை உரக்கச் சொல்வதாகும். மேலும் வெற்றி என்பது சபர் செய்வதாகும். இந்த 4 விஷயங்கள்தான் வெற்றிக்கான சாவிகள் ஆகும்.